السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والشكر لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أهل الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بالفضل بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. سبحانك لا فهم لنا إلا ما فهمتنا إنك أنت العلام الغيوب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அருள் அன்பு பண்பின் அளவற்ற முன்னன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் வையகத்து மக்கள் வாழ்வாங்கு வாழ வான்மறை வாங்கி தந்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், ஷஹதாக்கள் அனைவரின் மீதும் நம் அவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் எதிர்நோக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தால் 11வது 12வது மாணவர்களுக்காக வேண்டி இன்று தேர்வு தொடங்கிவிட்டது. மற்றொரு பக்கம் நம்மை நோக்கி ரமலானுடைய மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதே சமயம் இந்த நேரங்களை நாம் எப்படி வகுத்துக் கொள்ள வேண்டும்? தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மூமின்களாக இருந்தாலும் சரி, நாம் அந்த நேரங்காலங்களை எப்படி வகுத்துக் கொள்ள வேண்டும்? அந்த நேரங்காலங்களை எப்படி கழிக்க வேண்டும்? அந்த நேரங்காலங்களை எப்படி வீணான விஷயங்களை விட்டு நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹா. உலகத்திலே இருக்கும் பொழுது யாரெல்லாம் தங்களது நேரங்களை வீணடித்துக் கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரங்காலங்களை வீணடித்துக் கொண்டிருந்தார்களோ, அவர்கள் எல்லாம் சொல்வார்கள் நாளை மறுமையிலே, யா அல்லாஹ், எங்களை திரும்ப இந்த உலகத்திற்கு அனுப்பி வை யா அல்லாஹ். நீ அப்படி அனுப்பி வைத்து விட்டால் நாங்கள் நல்ல அமல்கள் செய்வோம், எங்களது நேரங்காலங்களை வீணடிக்க மாட்டோம், எங்களது கால பொழுதுகளை வீணடிக்க மாட்டோம். யா அல்லாஹ், எங்களை திருப்பி அனுப்பிவிடு. ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹா. நாங்கள் எங்களது நேரங்களை வீணடிக்க மாட்டோம், அந்த நேரங்களை பயனுள்ள நேரங்களாக நாம் ஆகிவிடுவோமே, அதை ஆக்கி விடுவோமே. யா அல்லாஹ், எங்களை திருப்பி அனுப்பு என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவரும், ஒவ்வொருவர்களும், அது மாணவர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், தங்களது நேரங்காலங்களை வீணடித்துக் கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே கூட 2 நாட்களுக்கு முன்பதாக
நான் ஒரு இதில் பார்க்கும் பொழுது வைரலாக பரவி கொண்டு இருக்கிறது. காபத்துல்லாவுக்கு முன்னால காபத்துல்லா இருக்கிறது, காபத்துல்லாவில் அமர்ந்திருக்கிறார்கள். அமல் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதர் செல்போனை எடுத்து கேம் விளையாடி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய அவமானமான செய்தி, எவ்வளவு பெரிய ஒரு துச்சகரமான ஒரு கெட்ட ஒரு மெசேஜ். காபத்துல்லாவுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காபத்துல்லாவில் என்ன அமல்கள் செய்ய வேண்டும், அமல் செய்வதை விட்டுட்டு என்ன செய்யறார், அவரு மொபைல்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கிறார். அது வைரலாக பரவி கொண்டு இருக்கிறது. அனைவரும் பார்த்துருக்கீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அந்த நேரத்தை எப்படி கொடுத்திருக்கிறான், அந்த நேரங்காலங்களை எப்படி கழிக்க வேண்டும். ஐவேளை தொழுகை இல்லை, வாங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, வாங்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். நாம் எதையோ செய்து கொண்டு இருக்கிறோம், நாம் எதையோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம், நாம் எதையோ ஒன்றிலே பராமரித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்து கொண்டு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வாங்கு ஒழிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வாங்குக்கு மரியாதை கொடுத்து நாம் மஸ்ஜிதுக்கு வருகின்றோமா? அப்படி மஸ்ஜிதுக்கு வந்தால் எவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குவான், எவ்வளவு பெரிய கொடையாளன் அல்லாஹ். ஆனால் மனிதன் சிந்திக்க தவறிவிட்டான், மனிதன் சிந்திக்க தவறிவிட்டான். அதை பற்றி யோசிப்பது கிடையாது, அதை பற்றி சிந்திப்பது கிடையாது. வணக்க வழிபாட்டிலே குறை செய்து கொண்டிருக்கிறான், விவாதத்திலே குறை செய்து கொண்டிருக்கிறான். வணக்கமே இல்லாமல் ஆகி போய்விடுகிறது. வணக்கம் என்றாலே என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மனிதன் வந்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஓ மனிதா, உனது நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது, உனது நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது. எப்ப நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறதோ உனது இளமை அப்படியே கழிந்து கொண்டே செல்வதற்கு சமம். நாட்கள் கடந்து செல்வது உனது இளமை கடந்து செல்வதற்கு சமம் என்று ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். வாலிப துடிப்பு இருக்கும் பொழுதே சில அமல்களை செய்து முடிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாலிபத்தை கொடுத்திருக்கிறான், இளமையை கொடுத்திருக்கிறான். நாளை மறுமையிலே அதற்கெல்லாம் கேள்விகளுக்கு சொல்லாமல் ஒரு காலம் அந்த அந்த இடத்தை விட்டு நகராது. உனக்கு வாலிபத்தை கொடுத்திருந்தேனே, அதை வைத்து நீ என்ன செய்தாய்? உனக்கு பொருளை கொடுத்திருந்தேனே, அதை வைத்து நீ என்ன செய்தாய்? உனக்கு நேர காலத்தை கொடுத்திருந்தேனே, அதை வைத்து நீ என்ன செய்தாய்? அல்லாஹ் கேட்பான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. ஆனால் மனிதன் நினைத்துக் கொண்டு இருக்கிறான், நான் எப்படியோ நடந்து கொள்ளலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்களோ, எதை முடிவு செய்திருக்கிறார்களோ அதன்படி நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு புடுபோன போக்கில மனிதன் சென்று கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு பகலும் தொடங்க போகும்போது மனுஷனை நோக்கி அது சொல்லிக் கொண்டு இருக்கும், மனிதா நான் போனா திரும்பி வர மாட்டேன், நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா திரும்பி நான் என்ன செய்ய மாட்டேன், உன்கிட்ட வர மாட்டேன். அதனால என்னை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அப்படி நீ என்னை பயன்படுத்திக் கொள் அப்படின்னு சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு கருத்து. என்னை எப்படி நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த நேரம் காலம் அந்த பகல் சொல்லும். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு செஞ்சிடணும், அதை நாளைக்கு தள்ளி போட்டக்கூடாது. உருதுல சொல்லுவாங்க, ஆஜுக்கா காம் கல்பர் நடால், இன்றைய வேலையை நாளைக்கு தள்ளி போடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப வகுப்புல, அரபிக் காலேஜில் ஆரம்ப வகுப்புல ஒரு சின்ன கிதாப் ஒன்று படிச்சு கொடுப்பாங்க, உருதுக்கா காயிதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிதாபுல நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். அதுல வரும் ஆஜுக்கா காம் கல்பர் நடால், இன்றைய வேலையை நாளைக்கு
பின்பற்றாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும். அன்று படித்தது இன்று படித்தது கொண்டு இருக்கிறது. ஒரு வேளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு நல்ல அமல்களை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு இதை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல அமலை உடனே செஞ்சிடணும். நாளை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே அப்படி தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்கும். சைத்தான் இருக்கிறானே அதுக்காண்டியே இருக்கான். எதுக்காக வேண்டி? அந்த வேலை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு தான் சைத்தான். எப்ப நல்ல காரியம் நல்ல அமல் செய்யணுங்கிற ஒரு நியத்தை எப்ப ஏற்பட்டுச்சோ உடனே அதை செஞ்சிடணும். நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாலேயே இருக்கக்கூடிய நேரங்களை வந்து என்ன செய்யணும்? நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுபதலிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ். 5 விஷயம் வர்றதுக்கு முன்னால நீ 5 விஷயத்தை கனிமத்தாக அது ஒரு பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளுப்பா அப்படின்னு சொன்னாங்க. 5 விஷயம் வர்றதுக்கு முன்னால் நீங்க 5 விஷயத்தை என்ன செய்ய பிரயோஜனமா எடுத்துக்க. நீ அதுல சோம்பல் காட்டிடாத, நீ அதுல மழுப்பல் செய்து விடாத, எதையுமே நீ தள்ளி போட்டுறாத. ஒண்ணு ஷபாபக கபுல ஆரம்பிக்க. உனக்கு வயோதிகம் வர்றதுக்கு முன்னால வயசான அந்த நிலை வர்றதுக்கு முன்னால வாலிபத்தை நீ பிரயோஜனமாக கருதிக்கொள். உனக்கு வாலிபத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இளமையை கொடுத்திருக்கிறான். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ எதையுமே செய்யாம இருக்க முடியாது, எல்லாத்தையுமே செய்யலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அந்த இளமையில வாலிபத்துல அல்லாஹ் தஆலா சக்தியை கொடுத்திருக்கிறான். அதே சமயம் வயசாயிருச்சு, 60, 65, 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அந்த நிலை வருவதற்கு முன்பதாக அல்லாஹ் தஆலா உனக்கு வாலிபத்தை கொடுத்திருக்கிறான். அந்த வாலிபத்தை நீ பிரயோஜனமாக கருதிக்கொள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, வஸஹதுக கப்ல ஸக்மிக. உனக்கு நோய் வருவதற்கு முன்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உனக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, சிஹத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, சுகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அந்த சுகத்தை நீ பிரயோஜனமாக கருதிக்கொள். அல்லாஹ் இருக்கிற போகும்போது என்ன செய்யறது இல்ல, பள்ளிவாசல் பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு, நோய் வந்த பின்னாடி பார்த்தோம் சொன்னா என்னங்க தொழுகெல்லாம் ஆளுக்கானா வரக்கானா அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, எனக்கு அது பிடிச்சுக்கிச்சு, இடுப்பு பிடிச்சுக்கிச்சு, முதுகு பிடிச்சுக்கிச்சு, அது அந்த வழி இந்த வழி. நல்லா இருக்க போகும்போது பள்ளிவாசலுக்கு தலை வச்சு படுக்கிறது இல்லை. ஆனா நோய் வந்த பின்னால எனக்கு அப்படி செய்து என்று மனிதன் சொல்லிக் கொண்டு இருக்கிறான். சைத்தான் அவனை வழிகேட்டில் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். நல்லா இருக்க போகும்போது எதுவுமே செய்கிறது இல்லை. ஏதாவது நோய் வந்த பின்னால அழுது புலம்புறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு நோய் வர்றதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா உனக்கு சிஹத்தை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை நீ பிரயோஜனமாக கருதிக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மூன்றாவதாக வகினாக கப்ல ஃபக்ரிக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான். நீ ஏழையாக, உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்பதாக, நீ ஏழையாகுவதற்கு முன்பதாக உனக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அதை நீ பிரயோஜனமாக கருதிக் கொள் மனிதா. அதை கனிமத்தாக கருதிக்கொள், பயனுள்ளதாக நீ கருதிக்கொள். எப்போ உன்னை விட்டு செல்வோம் பறிபோகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு நீ செல்வந்தனா இருப்ப, நாளைக்கு ஏழ்மையா போயிருவ. இன்னைக்கு ஓகோன்னு சொல்லிட்டு நல்ல விதமா வாழ்ந்து கொண்டு இருப்ப, நாளைக்கு அந்த
செல்வம் பறந்துடும். இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது என்னென்னமோ வசதி படைத்து, அதாவது ஏதோ பல விஷயத்துல முன்னேறிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்களை அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த விஷயத்தை அதை விட்டுருப்பாங்க. அதே சமயம் ஜகாத்தை ஒழுங்கான முறையில் நிறைவேற்றி இருக்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் அழிவை கொடுத்துருவான். எல்லாம் நஷ்டமாயிரும். அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த செல்வத்தை வைத்து நாம் என்னென்ன அமல்கள் செய்யணுமோ, என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யணுமோ அதை செஞ்சோம். ஏழ்மை வருவதற்கு முன்பதாக செல்வத்தை நீ பிரயோஜனமாக கருதி கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாலாவதாக ஃபராபுக கப்ல ஷுகுலுக், உனக்கு ஏதாவது ஒரு வேலை வர்றதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா உனக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறான், உனக்கு ரெஸ்டை கொடுத்திருக்கிறான். அந்த ஓய்வான அந்த நேரத்தை நீ பிரயோஜனமாக கருதிக்கொள். ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சு, நல்ல அமல்கள் செய்ய முடியாது, இபாதத் செய்ய முடியாது. காசு பணங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. அருமையானவர்களே, எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி இருக்கின்றான், பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறான், எல்லா காசு பணங்களும் இருக்கிறது. ஆனால் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தக்தீர், ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. எல்லாம் இருக்கிறது, உடல் நன்றாக இருக்கிறது, பொருளாதார வசதி இருக்கிறது, ஆனால் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அப்படியே மூத்தா போயிடுறார். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபராவுக கப்ல ஷுகுலுக், உனக்கு வேலை வருவதற்கு முன்பதாக உனக்கு ஓய்வான ஒரு நேரம் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறானே, அந்த ஓய்வான நேரத்தை பிரயோஜனமாக கருதிக் கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐந்தாவதாக ஹயாத்துக கப்ல மௌத்திக, ஹயாத்துக கப்ல மௌத்திக, உனக்கு மௌத் வர்றதுக்கு முன்னால அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உனக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கிறான், உனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறான், வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அந்த வாழ்க்கையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதே போன்று நீ வாழ்ந்து கொள். அதை நீ உனது வாழ்க்கையை, உனது ஹயாத்தை பிரயோஜனமாக கருதிக் கொள். மௌத் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எதையுமே பிற்படுத்த முடியாது. போயிட்டு வாங்க மலக்குல் மௌத் அப்படின்னு அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது. மலக்குல் மௌத் எப்போ வந்துட்டாங்களோ உயிரை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அவங்க வேலை. இல்ல நான் அப்புறம் வர்றேன், முடியாது. எப்ப அந்த நேரம் மௌத்துடைய டைம் வந்துருச்சோ பிற்படுத்தவும் முடியாது, முற்படுத்தவும் முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. நல்லாதான் கடையில டீ குடிச்சிட்டு இருந்தாரு, திடீர்னு விழுந்திருப்பார், அழைச்சு மௌத்து பண்ணிட்டான். என்ன செய்ய முடியும்? தான் போன போக்கில வாழ்ந்துட்டு இருந்தான் மனுஷன். அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன அந்த விஷயத்தை கை விட்டுட்டான், மரணித்து விட்டான். என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாது. ஆக அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பதாகவே என்ன செய்யணும்? நம்ம அமல்கள் செய்யறதுக்கு தயாராகும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உலகத்துல உடனே ஆயிரும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, குல் ஃபயகூன், யாசின் சூரால வரும், குல் ஃபயகூன். எப்ப நீ ஆகு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானோ என்ன செஞ்சிடும்? ஃபயகூன், அது ஆயிரும். அவனுக்கு நேர காலம் தேவையில்லை, அவனுக்கு கால அவகாசம் தேவையில்லை, உடனே குல் அப்படின்னு சொல்ல
யகூன், அது 1000. அது நடந்துரும் அந்த விஷயம். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நான் 6 நாட்கள்ல வானம் பூமிகளை படைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த 6 நாள் எதுக்கு? அவனுக்கு தேவையில்லையே. 6 நாட்கள் ஒரே நாள்ல ஒரே செகண்ட்ல குல் அப்படின்னு சொன்னா 1000. அவனுக்கு ஏன் 6 நாள் அப்படின்னு சொன்னா இது மக்களுக்கு புரிந்து கொள்வதற்காக வேண்டும். இன்ன ரப்பகுமுல்லாஹு அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ 6 அய்யாம். 6 நாட்களிலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பூமியையும் வானங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அப்ப இது என்ன தெரியுதுன்னா, திட்டமிட்டு என்ன செய்யணும், முன்கூட்டி அல்லாஹ் தஆலா நேரத்தை பங்கு வச்சு செயலாற்றுவதை கற்றுத்தருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லியிருந்தான். மக்களும் இதே போன்று தங்களது நேரங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி வர வேண்டும். அல்லாஹ் சொன்னா உடனே 1000. எதுக்கு இந்த 6 நாட்களை படைச்சா அப்படிங்கிறது சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, மக்களும் தங்களது நேரங்களை திட்டமிட்டபடி என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். அதே மாதிரி ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கிழமையிலையும் ஒவ்வொன்றை படைச்சிருக்கிறான். சனிக்கிழமை அல்லாஹ் மண்ணை படைத்தான். வஹலக ஃபீஹல் ஜிபால் யௌமுல் அஹத். ஞாயிற்றுக்கிழமை மலைகள் அல்லாஹ் படைச்சான். வஹலக ஷஜர யௌமுல் இஸ்னைன். திங்கட்கிழமை மரங்களை அல்லாஹ் படைச்சான். வஹலகல் மக்ரூஹ யௌமுல் ஸலாஸா. செவ்வாய்க்கிழமை அருவருப்பான மக்ரூஹான விஷயங்கள் அல்லாஹ் படைச்சான். வஹலகன் நூர் யௌமுல் அர்பியா. புதன்கிழமை ஒளி அல்லாஹ் படைச்சான். வபஸ்ஸ ஃபீஹ தவாபு யௌமுல் ஹமீஸ். வியாழக்கிழமை எல்லா விதமான வாகனங்களையும் அல்லாஹ் உருவாக்கினான். வெள்ளிக்கிழமை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்களை படைச்சான். கடைசியில எல்லாத்தையும் படைத்து விட்டு கடைசியில் அல்லாஹ் தஆலா மனுஷன் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய போகும்போது திட்டமிட்டு செய்யணும் அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்துறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இப்படி சொல்லி காட்டுகின்றான். ஆக அருமையானவர்களே, நாம் வரக்கூடிய ரமலானுக்கு முன்பதாகவே அமல் செய்வதற்கு நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃப் ஓதி இருக்க வேண்டும். நஃபிலான வணக்கங்களை நாம் இப்பொழுது செய்ய ஆரம்பிக்கணும். குர்ஆன் ஒரு நாளைக்கு 5 ஜுஸ் ஓதணும் அப்படின்னு சொன்னா ஒரு மாசத்துல 5 குர்ஆன் முடிச்சிடலாம், தாராளமாக முடிச்சிடலாம். அப்ப குர்ஆன் ஓதுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். இது போன்ற விஷயங்களை நம்ம இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த நோன்புடைய காலத்துல நமக்கு பிரயோஜனமான ரமலானாக அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் இன்னைக்கு உலகத்துல தப்லீகுடைய தாவத்துடைய வேலை பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில ஞாயிற்றுக்கிழமை மர்கஸ்ல காலேஜ் மாணவர்களுக்காக வேண்டி ஒரு புரோகிராம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதுல காலேஜ் மாணவர்களை கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா மிக ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹதாவானா அல்ஹம்துலில்லாஹி வ ஸலாமு அலைக்கும்.